ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கரை வச்சு சுக்கா எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டையும் இலையும் போட்டு பொரிய வச்சு வெங்காயம் வச்சு வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு தக்காளி உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீல் மேக்கரை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது சோயா சங்க் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.